முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது அ. நிறுமம். அ. அரசு. இ. சிறிய அளவிலான தனியாள் வணிகம். இ. பன்னாட்டு நிறுவனங்கள். சரியான விடை இ. சிறிய அளவிலான தனியாள் வணிகம். நிலை அறிக்கை ஒரு அ. வருமானம் மற்றும் செலவுகள் அறிக்கை. அ. சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. இ. ரொக்க நடவடிக்கைகளின் தொகுப்பு. இ. கடன் நடவடிக்கைகளின் தொகுப்பு. சரியான விடை அ. சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது அ. தொடக்க முதல் கண்டறிய. அ. இறுதி முதல் கண்டறிய. இ. அவ்வாண்டின் இலாபம் கண்டறிய. இ. அவ்வாண்டின் நட்டம் கண்டறிய. சரியான விடை அ. தொடக்க முதல் கண்டறிய. பொறுப்புகளைக் காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள். அ. நட்டம். ஆ. ரொக்கம். இ. முதல். இ. லாபம். சரியான விடை இ. முதல். கீழ்க்கண்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது? அ. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டின் தொடக்க இருப்பு. ஆ. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டின் இறுதி இருப்பு. இ. அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. இ. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது. சரியான விடை இ. அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது அ. மொத்த கடனாளிகள் கணக்கு. ஆ. மொத்த கடனீந்தோர் கணக்கு. இ. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. ஈ. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு. சரியான விடை அ. மொத்த கடனாளிகள் கணக்கு. முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்க்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல? அ. இது நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அறிவியல் தன்மையற்ற முறை. ஆ. ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகளுக்கு மட்டும் ஏடுகள் பராமரிக்கப்படுகிறது. இ. இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். இ. வரி அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. சரியான விடை இ. இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். உரிமையாளரின் சொத்துகள் 85,000 ரூபாய், பொறுப்புகள் 21,000 ரூபாய் எனில் மற்றும் அவருடைய முதல் தொகை ஏ. 85,000 ரூபாய், இ. 1,06,000 ரூபாய், இ. 21,000 ரூபாய், இ. 64,000 ரூபாய். சரியான விடை இ. 64,000 ரூபாய். தொடக்க முதல் 10,000 ரூபாய். அவ்வாண்டின் எடுப்புகள் 6,000 ரூபாய். அவ்வாண்டின் இலாபம் 2,000 ரூபாய் மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் 3,000 ரூபாய் எனில் இறுதி முதல் காணவும். ஆ. 9,000 ரூபாய். ஆ. 11,000 ரூபாய். இ. 21,000 ரூபாய். இ. 3,000 ரூபாய். சரியான விடை ஆ. 9,000 ரூபாய். கடனாளிகள் தொடக்க இருப்பு 30,000. பெற்ற ரொக்கம் 1,00,000. கடன் விற்பனை 90,000. கடனாளிகள் இறுதி இருப்பு எவ்வளவு? ஆ. 30,000. ஆ. 1,30,000. இ. 40,000. இ. 20,000. சரியான விடை இ. 20,000.